சிறை 1000ல் பாகம் 24. அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு ஏரியாவுக்குள்ளே அந்த ஜெயிலில் இருக்க சண்டியர் சொல்லி விட்ட ஏரியாவுக்கு என் சைக்கிளில் போவேன். அங்கே போனால் ஒரு 2 பேர் உட்காந்துருப்பாங்க. நீ தான் முந்தானத்து பெயிலில் வந்தவனாயா, உன்னே தான் அண்ணன் சொன்னார், வாயா வாயான்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு டீயை வாங்கி கொடுப்பேன். டீயை வாங்கி கொடுத்துக்கிறக்கையிலே ரோலை போட்டு ஒரு ரோலையும் அவங்க கையில் கொடுத்துருவாங்க. எப்படியாவது அண்ணனுக்கு அடிச்சு விட்றியா, பாவம் அண்ணன் வறுமையில் இருக்கார் உள்ளுக்குள்ளே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரிண்ணே நான் அடிச்சு விட்றேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தம்மா வாங்கிட்டு ஏரியாவுக்கு வருவேன். வந்தால் மறுநாள் தான் மனுவுக்கு போக முடியும். ஏன்னா திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை தான் சிறையில் ரிமாண்ட் கைதியை பார்க்க முடியும். இத்தனை நாளெலாம் பார்க்க முடியாது. அப்போ மனுவுக்கு போனோடனே அந்த சண்டியரை மனுவில் சந்திப்பேன். நானே நல்லா இருக்கியானே, கண்டிஷன் பெல்ட் கொடுத்தாங்கண்ணே, நாளைக்கு தான் போய் போடலன்னா அதான் உடனே மனு பார்க்கலாம்னு வந்தேனே அப்படின்னு சொல்லுவேன். தம்மு வேறு கொண்டு வந்திருக்கேனே, நானே செய்ய வெளியே இருக்குனே அப்படின்னு சொல்லுவேன். உடனே பின்னாடி தூக்கி எறிடா செவுத்தில், உள்ளே எரிஞ்சினா நாங்கள் உள்ளே உட்காந்துருப்போம், நாங்கள் எடுத்துக்கிடுவோம், நீ ராக்கெட்டை மட்டும் கரெக்டாக ஆடுறா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னவனே இவனு வெளியே இருக்கவனை கூப்பிட்டு வாடா ஓட்டுறா சைக்கிள்னு ஓட்டிக்கிட்டே இருக்கையில் வெளியே இருந்து உள்ளே ராக்கெட்டு விடுவேன், எரிவேன். எரிஞ்சால் அது நேரம் உள்ள ஜெயிலுக்குள்ளேயே போய் விழுந்துடும். கைதிகளும் அதை எடுத்துக்கிட்டு அவங்க லாக்கப்புக்குள்ளே உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போய் உடச்சி தட்டில் கொட்டி அதை திருப்பி ஒரு வண்டிக்கு பண்ணுவாங்க.